நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கோழியை அடை வைக்க போகிறீங்கன்னா இந்த விஷயத்தை கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுங்கள். அது என்னென்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் கோழி அடை வைக்க போகிறீங்கன்னா நல்லா காய வச்ச மணலாக எடுத்துங்க. உங்கள்கிட்ட மணல் இல்லைன்னா நீங்கள் வைக்கோல் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். மணல் எடுத்ததுக்கப்புறம் 2 இல்லை 3 கறித்துண்டு எடுத்துங்க. எதுக்காக இந்த கறித்துண்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோழி அடை வைக்கிற இடத்துல இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் இந்த கறித்துண்டு உறிஞ்சிக்கும். அடுத்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற காஞ்ச மிளகா இருக்குல்ல, இந்த காஞ்ச மிளகா எடுத்துங்க. எதுக்காக இந்த காஞ்ச மிளகானா அந்த அடை வைக்கிற இடத்த சுற்றி எறும்புகள்லாம் வராமல் இருக்கிறதா இந்த காஞ்ச மிளகா. 3வதாக இரும்பு துண்டு எடுத்துங்க. எதுக்காக இந்த இரும்பு துண்டுனா நம்ம கோழி அடை வச்சிருக்கும் போது இடி மின்னல் இந்த சவுண்ட்லாம் வரும். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த இரும்பு துண்டு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடைசியாக என்ன பண்ணணுன்னா, நீங்கள் கோழி அடை வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 10 நாள் 15 நாள் ஆன முட்டைலாம் நீங்கள் அடை வைக்கக்கூடாது. கடைசியாக ஒரு வாரம் இருக்குல்ல, கடைசி ஒரு 5 நாள் 7 நாள் முட்டை மட்டும் நீங்கள் கோழிக்கு வந்து அடை வைக்கணும். அப்போ தான் அது நல்ல கோழி இஞ்சி பொரிக்கும். இப்போது நான் 15 முட்டை கோழியில் அடை வச்சுருக்கேன். இதுலேருந்து எத்தனை கோழி இஞ்சி பொரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் அதை பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.